அன்னைக்கு திங்கக்கிழமை ஊருக்காரங்க எல்லாம் சேலை விக்கிறவரை சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த லக்ஷ்மி அம்மா, மீனா இந்த பச்சை கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா? அத்தை, இதே கலர்ல உங்ககிட்ட 4 சேலை இருக்கு. அது மட்டும் இல்லத்த, இதே டிசைன்ல உங்ககிட்ட ஒரு சேலையும் இருக்கு. இது வேணா வேற எடுத்துக்கோங்க அத்தை. என்னைய விட என்ன பத்தி என் மருமகளுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ இந்த புடவை எடுத்துக்கோ மீனா, இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இத பாத்துட்டு இருந்த அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க, உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு, மாமியார் மருமக மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பேசிட்டே புடவைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப சண்முகம், 2 பேரும் வந்துட்டீங்களா? சரி சரி லக்ஷ்மி, நாளைக்கு உன்னோட சித்தி பொண்ணும் பெரியம்மா பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வரேன்னு போன் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அக்காங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, வரட்டும் வரட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அடடே வாங்கக்கா, இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? ஆமா லக்ஷ்மி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்கிட்டு போகலான்னு வந்தோம். ஒரு வாரம் என்னக்கா, 1 மாசம் கூட தங்கிட்டு போங்க அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேரும் மீனாவை பார்த்தாங்க. ஓ, இதுதான் உன்னோட புது மருமகளா? ஆமாக்கா, நான் தான் உங்க 2 பேத்துக்கும் பத்திரிக்கை வச்சேன், ஆனா நீங்க தான் வரவே இல்லையே. என்ன பண்றது லக்ஷ்மி, அப்ப வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போக வேண்டியது இருந்தது, அதுதான் இப்ப வந்துட்டோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அகிலா, அது சரி லக்ஷ்மி, அவன் மருமக எத்தனை பவுன் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டதும் மீனாவுடைய முகமே மாறி போச்சு. அத கவனிச்ச லக்ஷ்மி அம்மா, அவளுக்கு எதுக்குக்கா தங்கம், அவளோட குணமே தங்க மாதிரி, அதுவே போதும். ஓஹோ, அப்ப அவகிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டதும் கோவப்பட்ட லக்ஷ்மி அம்மா, அக்கா, ரவிக்கு மீனாவ ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லக்கா எனக்குமே பிடிச்சிருந்தது, எனக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாமே என் மருமகளுக்கு தான் அப்படின்னு மீனாவ விட்டு கொடுக்காம பேசுறத 2 பேருமே கவனிச்சாங்க. இத கவனிச்ச 2 பேரும் தனியா போய், பாத்தியா துர்கா, மாமியாரும் மருமகளும் 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத? ஆமாக்கா, இவளே ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து வந்தவ, இவளுக்கு போய் இந்த சொத்து எல்லாம் போக போகுதா, அத நினைச்சாலே கோவமா வருது. அட ஆமா துர்கா, நம்ம இங்க வந்ததே அவகிட்ட இருந்து ஏதாவது பணத்தை அடிக்கிறதுக்கு தான். முன்னாடி எல்லாம் நம்ம வந்தோம்னா நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பா, ஆனா இப்போ எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் பிரிச்சே ஆகணும். சரியா சொன்ன கிலா, எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு லக்ஷ்மி கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பயங்கரமா ஒரு பிளான் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அகிலா, ஏ லக்ஷ்மி, உனக்கு நம்ம அண்ணன் பொண்ணு பூஜாவ ஞாபகத்துல இருக்கா? நம்ம ரவிக்கு கூட அவளை பேசணும்னு நினைச்சோமே. அட அவளா, அவ சரியான வாயாடியாச்ச, இத பத்தி தெரியாத மீனா திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. அப்ப துர்கா, லக்ஷ்மி, நீ பூஜாவை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், என்ன பண்றது, எல்லாம் விதி. அக்கா, எனக்கு பூஜாவை விட மீனா மருமகளா வந்ததுனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்படின்னு லக்ஷ்மி மீனாவை விட்டு கொடுக்காம பேசுறத கேட்டதும் அவங்களுக்கு கோவம் தான் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு, என்னடி இது, இந்த மாமியார் மருமகளை என்ன பண்ணாலும் பிரிக்க முடியாது போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, நம்ம பூஜாவை பத்தி பேசும்போது மீனாவோடைய முகத்தை பாத்தீங்களா, முகமே மாறி போச்சு. இத வச்சுதான்க்கா அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமும் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில கிச்சன்ல மீனா இருக்கும் பொழுது அங்க போன துர்கா, மீனா, உனக்கு ஆலு பராட்டாவும் நண்டு தொக்கும் பண்ண தெரியுமா? இல்லத்த, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. இதுவே பூஜாவா இருந்தானா நான் கேட்ட அடுத்த 5 நிமிஷத்திலேயே பண்ணி கொடுத்திருப்பா. லக்ஷ்மிக்கு கூட அதெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும், என்ன பண்றது, பூஜாவை மருமகளா வந்திருக்கணும் அப்படின்னு ஜாடையா பேசிட்டு அங்கிருந்து போனா. மீனாக்கு இது ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு. இந்த பக்கம் அகிலா, லக்ஷ்மி, பூஜாவும் உன்ன மாதிரியே பணக்கார வீட்டு பொண்ணுதான், நீ மட்டும் அவளை நம்ம ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீனா உன் சொத்து 2 மடங்கா கூடியிருக்கும். இப்படி ஒண்ணு இல்லாதவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு
இப்போ உன் சொத்து மட்டும்தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சொத்து என்னக்கா, எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, பூஜாவும் நல்ல பொண்ணுதான் லக்ஷ்மி. சொத்தும் உனக்கு வந்திருக்கும். உன் பையன் எதிர்காலத்துக்கு சொத்தைத்தான் நீ சேர்த்து வைக்கணும். என்ன இப்படி பண்ணிட்ட? பூஜாவையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு 2-3 தடவை சொல்லும்போது லக்ஷ்மிக்கும் ஒருவேளை பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆச்சு. 2 பேரும் ரூம்ல. துர்கா, நம்ம நினைச்ச மாதிரியே 2 பேத்துக்கும் நடுவுல குழப்பம் வந்துருச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் பிரிச்சிடலாம் அப்படின்னு அடுத்த பிளானும் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில சண்முகம், சொந்தக்காரங்கெல்லாம் வீட்ல இருக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். வீடு கலகலப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மியும், ஆமாங்க, வீட்டுக்கே பொழிவு வந்த மாதிரி இருக்கு. ஆமா லக்ஷ்மி, மீனாவுடைய சொந்தக்காரங்கெல்லாம் இங்க வருவாங்களா மாட்டாங்களா? அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்கக்கா, கடிதம் மட்டும்தான் போடுவாங்க. இந்த காலத்துல கடிதம் போடுவாங்களா? ஆமாக்கா, அவங்க ஊரு ரொம்பவுமே கிராமம். அவங்க லெட்டர் தான் எப்பவுமே போடுவாங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் காலையில துர்கா மீனா கிட்ட போய், வா மீனா, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு மீனாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போனா. அந்த பக்கம் அகிலா வெளிய போயிட்டு வர மாதிரி வரும்போது கையில ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வந்தா. அப்போ லக்ஷ்மி அம்மாட்ட, இங்க பாரு லக்ஷ்மி, மீனாவுக்கு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனாவுக்கா? அப்போ அவங்க சொந்தக்காரங்க தாங்க போட்டிருப்பாங்க, அங்க வச்சிருங்கக்கா, மீனா வந்ததும் கொடுத்துருவோம். என்ன லக்ஷ்மி நீ, கடிதம் எல்லாம் வந்துச்சுன்னா பிரிச்சு படிச்சது இல்லையா? நம்ம மீனாவோடது தானே, பிரிச்சு படிச்சா தப்பில்ல அப்படின்னு அத பிரிச்சு படிக்கவும் செஞ்சாங்க. கடிதத்துல, என்ன மீனா, எப்படி இருக்க? கல்யாணமாயி எத்தனை நாள் ஆகுது? உன் அத்தை பேர்ல இருக்கிற சொத்தையெல்லாம் உன் பேருக்கு மாத்திட்டியா இல்லையா? உன் மாமியாருக்கு நீ ஜால்ரா போறதெல்லாம் ஓகே தானே? சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடு மீனா அப்படின்னு கடிதத்துல இருக்கிறதெல்லாம் அகிலா படிக்கும்போது அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன லக்ஷ்மி இது, லெட்டர்ல இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க? ஆமா, இது வரைக்கும் வந்த லெட்டரை எதுவுமே நீ படிச்சதில்லையா? உன் சொத்தை எழுதி வாங்கறதுக்கு தான் அவ இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இத தெரியாம நீ அவள நல்ல பொண்ணுன்னு அப்படி இப்படின்னு தலை மேல தூக்கி வச்சிட்டு இருக்க. ஆனா அவ உன் சொத்தை எப்படி வாங்கலான் தான் பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவுமே உசுப்பேத்தி விட்டாங்க. இல்லக்கா, லெட்டர்ல இருக்கிற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. நானும் 1-2 லெட்டர் எல்லாம் படிச்சிருக்கேன், அதுல இப்படி எல்லாம் இருந்ததே இல்லையே. அப்போ அவ நல்லா இருக்கிற லெட்டரை மட்டும்தான் உன்கிட்ட காமிச்சிருக்கா, உன்னை ஏமாத்தி இருக்கா லக்ஷ்மி. இது கூட தெரியாம இருந்திருக்க. இத கேட்டதும் லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, அவளை ரொம்பவுமே நம்பினோமே, இப்படி ஏமாத்திட்டாளா? இல்ல, இது உண்மையா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு ரொம்பவுமே குழப்பமா இருந்துச்சு. இந்த பக்கம் கோவிலுக்கு கூட்டிட்டு போன துர்கா, நீ நிஜமாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு மீனா, ஆனா உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? வீட்ல எல்லாம் என்ன நல்லா தானே பாத்துக்கறாங்க. நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது மீனா. நீ என்னைக்காவது இவங்க இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்களே, நம்மளையே ஏத்துக்கிட்டாங்கன்னு அப்படின்னு நினைச்சு பாத்திருக்கியா? என் அத்தையோட குணமே அதுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ரவி அவளை விட்டு போக கூடாது, அதனால தான் உன்கிட்ட நல்ல விதமா நடிக்கிறா. கொஞ்ச நாள்லயே ரவிக்கே உன்னை பிடிக்காத மாதிரி பண்ணி உன்னை வீட்டை விட்டு விரட்டுவா. அவளுடைய திட்டமே அதுதான். அதுக்காகத்தான் எங்களை இங்க வரவும் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கும் குழப்பமா இருந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. என் அத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? இப்ப கூட என் அக்கா அகிலாவும் உன் அத்தையும் உன்னை விரட்டுறதுக்கு தான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. நீ வேணாலும் பாரு, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதும் அவங்க 2 பேரும் பேசுறத நிறுத்திட்டு மறைப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போனாங்க. இந்த பக்கம் அகிலா, மீனா வராக்கா, நீ எதையும் காமிச்சுக்காத, அப்புறமா அவளோட திட்டம் நமக்கு தெரியாமையே போயிடும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், அமைதியா இரு அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. இத பார்த்த மீனா, இவங்க சொன்ன மாதிரி தான் நடக்குது. உண்மையிலேயே அத்தை நம்மள வீட்டை விட்டு விரட்டத்தான் நினைக்கிறாங்களோ
அப்படின்னு நினைச்சா. இவங்க 2 பேரும் பண்ற விஷயத்தினால மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கு தவறான புரிதலும் அதிகமாகுது. 2 பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறதும் கம்மியாச்சு. ஒரு நாள் காலையில மீனா சமைச்ச சாப்பாட்டுல அகிலா உப்பு அள்ளி போட்டுட்டா. அத தெரியாத மீனா அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் லக்ஷ்மி அம்மாவுக்கும் கொடுத்தா. ஏற்கனவே கோவத்துல இருந்த லக்ஷ்மி அம்மா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு, இது என்ன இவ்வளவு உப்பா இருக்கு, என்ன நான் சாகணும்னு நினைக்கிறியா, என்ன கொல்ல பாக்குறியா? கோவத்துல இருந்த மீனாவும், உப்பு அதிகமா போனா யாரும் சாக மாட்டாங்க, அப்போ நான் எப்ப சாவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன கொன்னுட்டு என் சொத்தை எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு பாக்குற. பேசாம என் அண்ணன் பொண்ணு பூஜாவவே ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்னது, நான் சொத்துக்கு ஆசைப்படுறேனா? நீங்க தான் சரியான சொத்து பைத்தியம். பணம் இல்லாதனால என்ன வீட்டை விட்டு விரட்டணும்னு பாக்குறீங்க. இப்படி 2 பேத்துக்கும் சண்டை ரொம்ப முத்தி போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அக்காவும் தங்கச்சியும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ மனசுக்குள்ள, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மீனா வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அப்போ சண்டை போட்ட 2 பேரும் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்ன அக்காங்களா, நாங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க போல, அதனாலதான் கொஞ்ச நேரம் நாங்க டிராமா போட்டோம். பேசிட்டு இருந்த போது அப்ப உள்ள வந்த ரவி, எல்லாமே உங்க பிளான் தானே. சொந்தக்காரங்கன்னு ஒரு வாரம் வீட்ல தங்க வச்சா உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டீங்கல்ல. அப்ப துர்காவும் அகிலாவும், நாங்க எதுவும் பண்ணலப்பா, எல்லாமே இந்த மீனாதான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கூட நீங்க சொன்னதெல்லாம் நம்பி மீனாவை சந்தேகப்பட்டேன். ஒரு நாள் அவளுக்கு வந்த கடிதத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன். அம்மா, உங்க ஞாபகமே எனக்கு வரல. அந்த அளவுக்கு அத்தை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. என்ன ஏழை வீட்டு பொண்ணுன்னு பார்க்காம அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க அப்படின்னு எழுதி இருந்தா. அத படிச்சுட்டு மீனாவை பார்க்கலான்னு போனேன். அப்ப அவ ரவி கிட்ட சொன்னதையும் கேட்டேன். எனக்கு சொத்து மேல எந்த ஆசையுமே இல்லைங்க. ஆனா அத்தை என்கிட்ட முன்ன மாதிரி பேசினாலே போதும் அப்படின்னு ரவி கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா. அப்ப ரவியும் வெளியில வந்தான். அம்மா, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க 2 பேரும் தனியா ரூம்ல திட்டம் போட்டுட்டு இருந்ததையும் நாங்க கேட்டோம். நம்ம திட்டம் நல்லாவே நடந்துருச்சு. இன்னைக்கு கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தத நாங்களும் கேட்டோம். உங்க சதிய உங்க வழியிலேயே முறியடிக்கணும் தான் இப்படி ஒரு டிராமாவை போட்டோம். 2 பேரும் அப்படி இப்படின்னு சமாளிக்க பார்த்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, உங்கள மாதிரி என் மருமக ஒண்ணு பணத்தாசை பிடிச்சவில்ல. முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அவங்க 2 பேத்தையும் வீட்டை விட்டு விரட்டியும் விட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட, என்ன மன்னிச்சிடு மீனா, உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு தன் தப்பையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பொறாமையால பிறருக்கு சதி செய்யறவங்க இறுதியில அவங்க செய்த சதியிலேயே சிக்கிக்கிறாங்க. அன்னைக்கு வாசல்ல கல்யாண குளத்துல நிக்கிற ரவியையும் மீனாவையும் பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஐயோ ஐயோ, என் குடும்ப மானமே இப்படி போகுது. ஏண்டி, ஏற்கனவே உங்க அப்பாவையும் அம்மாவையும் முழுங்கிட்டு என் குடும்பத்தையும் கெடுக்கணும்னு என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? என்ன ரவி இதெல்லாம்? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே இன்னும் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. அப்பா, நானும் மீனாவும் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்ப அவளை நான் தான் பாத்துக்கணும். வேற எங்க போவா? வேற எங்கேயாவது போகட்டும். முதல்ல இந்த அதிர்ஷ்டம் கெட்டவள எங்கேயாவது கொண்டு போய் விடு. என்னமா பேசுறீங்க? இப்ப எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா வருவோம், இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போறோம். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம், வேற என்ன பண்றது லக்ஷ்மி, அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானல்ல, அவளையும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அவ தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன, இவளை போய் நான் மருமகளா ஏத்துக்கணுமா அப்படின்னு ரொம்பவே திட்டினாங்க. ஆனாலும் வேற வழி இல்லாதனால 2 பேத்தையும் வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க. லக்ஷ்மி தன்னுடைய மூத்த பையன் ரகுக்கு பணக்கார வீட்டை பொண்ணா தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
அதே மாதிரி ரெண்டாவது பையனுக்கும் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்காம போனதுனால மீனாவ சுத்தமா பிடிக்கல. அதனால அவளை எல்லா வேலையும் வாங்கறது, பயங்கரமா திட்டுறது, இந்த மாதிரி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் பணக்கார மருமக ஆதிரா, நம்ம ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு, இந்த ஹால்லையும் இருந்தா நல்லா இருக்கும், இங்க வந்தாலே வேர்க்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்ததை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அவ்வளவுதான மருமகளே, நாளைக்கே வாங்கி மாட்டிடுறேன். அடுத்த நாள் காலையில ஏசி காரங்களை வர வச்சு ஏசியும் மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மீனா, அத்தை, எங்க ரூம்ல இருக்கிற ஃபேனு ரிப்பேர் ஆகி 1 மாசம் ஆச்சு, எங்களுக்கும் ஒரு ஏசி மாட்ட சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும் போது, என்னது உனக்கு ஏசி வேணுமா? உன்னை எல்லாம் வீட்ல இருக்க வச்சதே பெரிய விஷயம், போய் வேலைய பாரு அப்படின்னு மோசமா திட்டினாங்க. இத பார்த்த பணக்கார மருமக நக்கலா சிரிச்சா. மீனாக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் ஆதிரா வேகமா போய் வாந்தி எடுக்கிறா. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடியோ, என் மருமக என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பக்கம் மீனாவும் வாந்தி எடுத்தா. அப்போ மீனாவை பார்த்த உடனே அவளும் கர்ப்பமா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, யா மீனா, நீ எப்பொழுதும் ஏட்டைக்கு போட்டியா தான் பண்ணுவியா? என் மூத்த மருமக என் குடும்பத்துக்கு வாரிசு கொண்டு வர போறா, இப்ப நீயும் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ல போறியா? இதெல்லாம் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே மீனாக்கு அழுக வந்துருச்சு. அழுதுட்டே உள்ள போனா. அடுத்த நாள்ல இருந்து தினமும் லக்ஷ்மி அம்மா, யா மீனா, 10 மணி ஆகுது, ஆதிராக்கு போய் ஜூஸ் கொண்டு வா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, யா மீனா, 1 மணி ஆச்சு, ஆதிராவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே மீனா சாப்பாடு எடுத்துட்டு போனா. அப்படியே அந்த ஏசி சுவிட்ச ஆன் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ போட்டு எடுத்துட்டு வந்து கொடு, ஒவ்வொன்னா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படியே டெய்லியும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. லக்ஷ்மி, என்ன பண்ற? அடடே, வாங்கக்கா, வந்து உட்காருங்க. ஏன் மீனா, தண்ணி கொண்டு வா அப்படின்னு மீனா கிட்ட சொன்னாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, லக்ஷ்மி, நம்ம கோவில் விழாவுக்கு 100 பேத்துக்கு பாயாசம் பண்ணி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அத வாங்கிட்டு போகலாம் தான் வந்தேன். சரி சரி, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்கும்போது, அதெல்லாம் எப்பவோ ரெடி, அந்த மீனாவ அப்பவே பண்ண சொல்லிட்டேங்கா. ஏன் மீனா, அந்த பாயாசத்தை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு வேலை வாங்குறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க. மூத்த மருமக கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறதும் மீனா கிட்ட மட்டும் வேலை வாங்குறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏ லக்ஷ்மி, மீனா மட்டுமே 100 பேத்துக்கு தனியா பண்ணாளா? ஏன் உன் மூத்த மருமக எதுவும் பண்ணலையா? அவளே மாசமா இருக்கா, இந்த டைம்ல இது அதுன்னு பண்ணா அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. அப்போ இதையெல்லாம் கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பி போனாங்க. வெளியே போனவங்க, மீனாவும் தாண்டி கர்ப்பமா இருக்கா, ஆனா அவகிட்ட காசு இல்லைங்கறனால இவ பாத்தியா எப்படி வேலை வாங்குறான்னு அப்படின்னு பேசிக்கிட்டு போனத அங்க வந்த சண்முகம் கேட்டாரு. இதையெல்லாம் கேட்ட சண்முகம், ஏ லக்ஷ்மி, உனக்கு என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணாத. மீனாவும் கர்ப்பமாகத்தானே இருக்கா, நீ அவளை கவனிக்காம இருந்தாலும் அவகிட்ட வேலை வாங்காம இருக்கலாம்ல. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அதுவும் நம்ம வாரிசு தானே. என்னது, அது ஏன் வாரிசா? என் பணக்கார மருமக மூலமா வரது மட்டும்தான் என் வாரிசு அப்படின்னு ரொம்பவுமே திமிரா பேசினாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. 2 பேரும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஒரு நாள் ஆதிராவுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சம்மந்தி, ஆதிரா இப்போ 9 மாச கர்ப்பிணியா இருக்கா, அவளுக்கு வளகாப்பு பண்ணலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன சம்மந்தி இருக்கு? நாங்களே பண்ணலாம் தான் இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க. உங்க மகளுக்கு எப்படியோ நீங்க பிரம்மாண்டமா தான் பண்ணுவீங்க, அப்படியே பண்ணுங்க. அப்போ மீனாவை பார்த்த ஆதிராவுடைய அம்மா, ஏ சம்மந்தி, இவளும் மாசமா தான் இருக்கா, அப்ப இவளுக்கும் ஆதிராவோடைய வளகாப்பு பண்ண போறீங்களா? இல்லவே இல்ல சம்மந்தி, இவ கூட என் மருமகளுக்கு வளகாப்பா கண்டிப்பா கிடையாது. ஆதிராவுக்கு மட்டும்தான் சிறப்பா செய்ய போறோம். சரிங்க சம்மந்தி, அப்ப நானும் ஒரு நல்ல தேதிய குறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிராவுடைய அம்மா அங்க இருந்து போனாங்க.
இதையெல்லாம் கேட்ட மீனா ரூம்ல தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. அத்தை சொன்ன மாதிரியே நான் ஒரு துரதிருஷ்டசாலிதான். என் அப்பாவையும் அம்மாவையும் இழந்த இப்ப எனக்குன்னு சொல்லிக்க யாரு இருக்கா? அப்ப ரவி, நீ அப்படியெல்லாம் நினைக்காத மீனா, உனக்காக எப்பவுமே நான் இருப்பேன். அம்மாவோடைய கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தினான். அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, யா மீனா, ஆதிராவுக்கு வாங்கின சத்து மாவெல்லாம் தீந்து போச்சு, போயே மார்க்கெட்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அப்ப சண்முகம், ஏ லக்ஷ்மி, மீனாவே நிறமாச கர்ப்பிணியா இருக்கா, அவளை போய் வாங்கிட்டு வர சொல்றியே, கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல மாமா, நானே போய் வாங்கிட்டு வரேன். வெளிய கொஞ்ச தூரம் நடந்தா நல்லா இருக்கும், நானே போறேன். அப்படியெல்லாம் தனியா விட முடியாதுமா, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு மீனாவும் சண்முகமும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. பொருளை எல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வர வழியில ஒரு கார் சண்முகத்தை இடிக்க வந்துச்சு. அத பார்த்த மீனா சண்முகத்தை அந்த பக்கம் தள்ளி விட்டா. அதே வேகத்துல இந்த பக்கம் கல் தடுக்கி கீழே விழுந்து மயக்கமும் போட்டா. இத கேள்விப்பட்ட எல்லோருமே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாங்க. அப்ப சண்முகம், மீனா மட்டும் இல்லைனா அந்த கார்காரன் வந்த வேகத்துக்கு இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். மீனா அவ உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்கா. இப்ப அவளுக்கும் குழந்தைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்த டாக்டர், அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குங்க, எதுவா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போனாங்க. இத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அத பார்த்த ரவி, நீங்க எதுக்குமா அழுகுறீங்க? அவ சாகணும் தானே நினைச்சீங்க, அவளும் அவ குழந்தையும் எப்படி போனா உங்களுக்கு என்ன? அவளை பாருங்க, கர்ப்பமா இருக்கிறான்னு கூட நினைக்காம அவ உயிரை பணயமா வச்சு அப்பாவை காப்பாத்திருக்கா. இதுதாமா அவளோட நல்ல மனசு. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கீழே விழுந்தீங்க, உங்களுக்கு கால்ல அடிபட்டுச்சு. அப்பா கூட உங்க பணக்கார மருமக வந்து எட்டி கூட பாக்கல. ஆனா நீங்க அதுக்கும் மீனாவை தானே திட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோவமா திட்டினா. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஐயோ போது நிறுத்து ரவி, எனக்கு மீனாவை பிடிக்காதுதான், அதுக்காக அவ சாகணும்னெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. என்ன இருந்தாலும் அவ குழந்தையும் என்னோட வாரிசுதான். என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு ரவி அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க. அப்போ அந்த நேரம் டாக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் இல்லைங்க, நல்ல குணமாயிட்டாங்க. நீங்க அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா இனிமேல் அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அப்ப லக்ஷ்மி அம்மா, இனிமேல் என் மருமகளை நல்லா பாத்துப்பேன், என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட மீனாவுக்கும் ரவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆதிரா, மீனா, என்ன மன்னிச்சிடு மீனா, உன்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நான் நிறைய தடவை உன்னை கேவலமா நடத்தியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த என்னால கூட செஞ்சிருக்கவே முடியாது. உன் உயிரை பணைய வச்சு நீ பண்ணிருக்கிறது ரொம்ப அற்புதம் மீனா அப்படின்னு எல்லோருமே மீனாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய மருமக சின்ன மருமகன்னு போட்டி போட்டு லக்ஷ்மி அம்மா ரொம்ப நல்லாவே கவனிச்சுட்டாங்க. ஒரு பெண்ணோடைய மதிப்பு அவ பணத்துல இல்ல, அவளுடைய நல்ல குணத்துல தான் இருக்கு. பணம் மனுஷனை உயர்த்தாது, நற்குணம் தான் உயர்த்தும். லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பையன் ரவிக்கு மீனாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மீனா சண்முகத்தோட நெருங்கின நண்பருடைய பொண்ணு. மீனாவுடைய அப்பா ஒரு விபத்துல இறந்தனால படிக்காத பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தன்னுடைய பையன் ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. லக்ஷ்மி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்ல. மீனாவை எப்பொழுதும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு கொரியர்காரர் ஒருத்தர் வந்தாரு. ஏமா, கொரியர் வந்திருக்கு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனா வெளியே வந்தா. இந்தாங்கம்மா, இந்த பேப்பர்ல கையெழுத்து ஒண்ணு போட்டுட்டு கொரியரை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா திருன்னு முழிச்சா. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, யாப்பா, இவளுக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது, இவ கிட்ட போய் கையெழுத்து கேக்குற, கொடு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கிட்டு, என் பையன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான், ஆனா எனக்கு படிக்காத ஒரு மக்கு மருமகளா வந்து வாச்சிருக்கு அப்படின்னு கொரியர்காரர் முன்னாடியே அசிங்கப்படுத்தி பேசினாங்க. மீனாக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எதுவுமே எதிர்த்து பேசாம நின்னுட்டு இருந்தா. இப்படியே சில நாட்களும் போச்சு. பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்த ரவி மீனாவை கூப்பிட்டான். இந்த பேக்ல கொஞ்சம் பணம் இருக்கு, இதுல 10,000 ரூபாய் மட்டும் எடுத்து என் பர்ஸ்ல வை, நாளைக்கு ஃபினான்ஸ்ல கட்டணும், ரொம்ப முக்கியமான பணம்,
மறந்துடாத. மீனா கிட்ட அந்த பேக கொடுத்தான். அதுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் பணம் எடுத்து ரவியோட பர்ஸ்ல வச்சா. காலையில ரவி வேலைக்கு கிளம்பும் போது மீனா அந்த பர்ஸ கொடுத்தா. பணத்தை கட்டுறதுக்காக பினான்ஸ்க்கு போனா. அங்க சார், இதுல 10,000 ரூபாய் இருக்கு, அக்கவுண்ட்ல வரவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அங்க இருந்த கேஷியர் அதை எண்ணி பார்த்தாரு. எப்பா 10,000 ரூபான்னு சொன்ன, ஆனா இதுல 9,000 ரூபாய் தாப்பா இருக்கு. நீ ஒரு பேங்க் மேனேஜர், இந்த காசை கூடவா கரெக்டா எண்ணி எடுத்துட்டு வர மாட்ட அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் ரவிய கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ரவிக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மீனா மேல ரொம்ப கோவமும் வந்துச்சு. கோவத்தோடவே வீட்டுக்கு வந்தான் ரவி. ஏ மீனா, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது மீனாவும் தயங்கியபடி வெளியே வந்தான். ஏங்க, என்ன ஆச்சு? ஏன் வந்ததும் வராதுமா கோவமா இருக்கீங்க? நீ பண்ண வேலைக்கு அப்புறம் என்ன உனக்கு கொஞ்சுவாங்களா என்ன? நேத்து நான் உன்கிட்ட எவ்வளவு படிப்படியா சொன்னேன். முக்கியமான பணம் 10,000 ரூபாய் எடுத்து என்னோட பர்ஸ்ல வெயின்னு சொன்னனா இல்லையா? ஆனா அதுல வெறும் 9,000 ரூபாய் மட்டும்தானே இருந்துச்சு. உன்னால எல்லோர் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இல்லைங்க, நான் சரியாதான் எடுத்து வச்சேன். சரியா எடுத்து வச்சேனா மீதி 1000 ரூபாய் என்ன பறந்தா போச்சு? என் கண்ணு முன்னாடி தானே அவங்க எண்ணி பார்த்தாங்க. டேய், நான் அப்பவே உங்க அப்பாட்ட சொன்னேன்டா, இந்த மாதிரி படிக்காதவளை எல்லாம் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு. உங்க அப்பா கேட்டாரா என்ன? ஏன் மீனா, உனக்கு படிக்கத்தான் தெரியாதுன்னு நினைச்சேன், பணத்தை கூடவா எண்ணி பார்க்க தெரியாது? உன்ன மாதிரி சரியான மக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நானும் என் பையனும் தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மாவும் பையனும் கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் கேட்ட மீனா அழுதுட்டு நின்னுட்டு இருந்தா. விஷயத்துக்கு அப்புறம் சின்ன தப்பு நடந்தாலும் கூட அம்மாவும் பையனும் மீனா படிக்காதவ, மக்கு, ஒன்னும் தெரியாதவன்னு அப்படின்னு தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத மீனா ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவளோட தோழியான கவிதாவை பார்த்தா. அப்ப கவிதா, எப்படி இருக்க மீனா? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு என்னப்பா, பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிருக்க, நீ சந்தோஷமா தானே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு அழுகையே வந்துருச்சு. அத பார்த்த கவிதா, என்னடி ஆச்சு, இப்ப எதுக்கு அழுகுற அப்படின்னு கேக்கும்போது, கவிதா, என் கணவர் பேங்க் மேனேஜர் தான், ஆனா நான் படிக்காத ஒரு மக்கு, கையெழுத்து கூட போட தெரியாதவ. என்னால எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அவமானம்தான். அது மட்டும் இல்ல, நான் படிக்காதவ அப்படின்னு தினம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்போ அத கேட்ட கவிதா, மீனா, படிக்காதது உன் தப்பு இல்ல, உன் குடும்ப சூழ்நிலை, அதனால நீ படிக்க முடியாம போச்சு. ஆனா படிக்கிறதுக்கு வயசு இல்ல அப்படின்னு சொல்லி சில புத்தகங்களை மீனாவை படிக்க சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா மீனாவை திட்டுறது மட்டும் இல்லாம வீட்டு வேலையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப அதிகமாகவும் போச்சு. மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல சில புத்தகங்களை எல்லாம் படிச்சு கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சா. இப்படியே நாட்களும் போய் கொண்டிருந்துச்சு. அப்ப ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே ஒரு சவுண்டு. ஏ லக்ஷ்மி, வெளியே வா அப்படின்னு யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வெளியே வந்து பார்த்தாங்க. அங்க வந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மாவுடைய அண்ணன் ஊர் தலைவரோட வந்திருந்தாரு. ஒரு சொத்து தகராறுனால 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. அத பத்தி பேசுறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காருன்னு லக்ஷ்மி அம்மாக்கு புரிஞ்சுது. இத பாரு, இது வரைக்கும் உனக்கு நான் நிறையாவே பண்ணிட்டேன். ஆனா சொத்து விஷயத்துல என்னால பங்கெல்லாம் தர முடியாது. அப்பாவோட சொத்து எனக்கு மட்டும்தான். சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஊர் தலைவர் முன்னாடி இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டினாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க வாரு, நம்ம அப்பா கிட்ட 10 ஏக்கரா நிலம் இருந்துச்சு. அது எல்லாமே அவரு சம்பாரிச்சது. நீ எதுவுமே சம்பாதிக்கல. அது உனக்கு மட்டுமே எப்படி தர முடியும்? அத நீ எனக்கும் பங்கு தந்தாகணும் அப்படின்னு 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மீனா, போதும் 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நம்ம சட்டத்துல பெண்களுக்கு சம பங்கு இருக்கு. சட்டமே சொல்லுது. இத மீறி நீங்க சொத்து தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சட்டத்துல உங்களுக்கு அதுக்கான தண்டனையும் இருக்கு அப்படின்னு தெளிவா படிச்ச பொண்ணு மாதிரி பேசினா. ஆமாப்பா, அந்த பொண்ணு சொல்றது சரிதான். இப்பதான் புதுசா அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, பெண்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு.
நீ அவங்களுக்கு சொத்து கொடுத்துதான்ப்பா ஆகணும். அப்படின்னு ஊர் தலைவரே சொல்லும்போது அதை கேட்ட அவங்க அண்ணனுக்கும் வேற வழியே தெரியாம கோபத்தோட சரி சரி, தந்து தொலைறேன் அப்படின்னு கிளம்பும்போது அப்ப மீனா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இப்படி 2 பேரும் பேசாம போறீங்க. சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகுங்க. அதுவே நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லோருக்கும் முன்னாடியும் ஓடி வந்து நிக்கிறது உங்க கூட பிறந்த தங்கச்சியா தான் இருக்கும். இப்படி சண்டை போட்டுட்டு போறதுனால உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சுதா? இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தான், அதுலயும் காசு பணனும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு மீனா எடுத்து சொல்லும் போது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருமே தன்னுடைய தப்ப புரிஞ்சுட்டு அப்பவே அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடு மீனா, படிக்காத மக்கு ஒன்னும் தெரியாதவன்னு உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சரியா நடந்துக்கிட்ட, படிச்ச பொண்ணு மாதிரியே பேசின. உன்னாலதான் நானும் என் அண்ணனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டாங்க. அப்ப ரவி, ஆமா மீனா, உனக்கு எப்படி இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும்? படிச்ச பொண்ணு மாதிரியே பேசுனியே. ஏங்க, நீங்களும் அத்தையும் என்ன மக்கு ஒன்னும் தெரியாதவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலயே எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சில புத்தகங்களை எல்லாம் படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. அத கேட்ட லக்ஷ்மி அம்மாவும் ரவியும், எங்களை மன்னிச்சிடு மீனா, படிக்கிறது கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர அது ஒரு குறை இல்ல அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். படிக்கிறதுக்கு ஒரு வயசு தடையில்ல அப்படிங்கறத நீ நிரூபிச்சு காட்டிட்ட அப்படின்னு 2 பேரும் தப்பா உணர்ந்து மீனா கிட்ட மன்னிப்பையும் கேட்டாங்க. மனுஷனுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல குணமும் முக்கியம். இது 2மே இருந்தாலே வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம்.